ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோகு டென்சையோட எபிசோட் 5 பார்க்க போறோம். ரூடியஸ்க்கு ஒன்னும் புரியாது. மிஸ் கிலைன் என் அப்பா வந்துன்னு பேச வரப்ப அவ வெறும் கிலைன் மட்டும் கூப்பிடு, இந்த லெட்டர் படி, எனக்கு படிக்க தெரியாது, இதை சத்தமா படிச்சு சொல்லுன்பா. நம்ம பைபிளையும் வாங்கி அதை படிக்கிறப்ப அவன் கூட வரா பாரு, அவளுக்கு மசில் மட்டும்தான், மண்டையில மூளையே இல்லைன்பா. கிலைன் கடுப்பாகி எந்திரிக்கவா. ரூடியஸ் அது ஜோக்கு தாங்க கூறுங்கன்பா. இப்பதான் லெட்டர்ல மெயின் கண்டென்ட் குள்ள போகும். பார்த்தா பைபிள ஒரு வேலை கேட்டிருப்பான்ல, ரோவால இருக்க 9 வயசு நோபல் பொண்ணுக்கு கத்து தரக்கு தாட்டி விட்டுருப்பான். பைபிள மனசுக்குள்ள பரவாயில்ல, சொன்ன வேலையை தான் செஞ்சிருக்காப்ல, ஆனா எதுக்கு அடிக்கணும்? இப்போ நான் கூட்டிட்டு போற லேடி அந்த நோபல் ஃபேமிலியோட பாடி கார்டு கூட வார்டு இன்ஸ்ட்ரக்டரும் கூட. அதால நீ அந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுக்குற போல இவங்க உனக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அவளுக்கு மசில் மட்டும் தான் இருக்கு, மண்டையில மூளை இல்லைன்ட்டு இரு சிரிச்சராதேன்னு லெட்டர்ல இருக்கும். கிலைன் வெறி ஆயிருப்பா. டப்புன்னு அடுத்த லைன் போனா, ஆனா கத்தி விஷயத்துல விளையாடுவா, அதுவும் ஸ்வாட் கிங் போல. அவளை விட பெஸ்ட் டீச்சர் உனக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. அவ கூட படுக்கையில தவிர பால் பீச்ல ஜெயிச்சதே கிடையாதுன்னு போட்டிருப்பான். பைபிள்ல கிலைனை பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்படின்னா பால் பொம்பளைக்கு பின்னால இதே வேலையா தான் தெரிஞ்சிருக்கானு நினைப்பான். லெட்டர் கடைசியில பார்த்தா கிட்டத்தட்ட இப்பல இருந்து 5 வருஷம் 12 வயசு ஆகிற வரைக்கும் அங்கதான் வேலை செய்யணும்பா. அண்ட் ஆல்சோ அங்க நீ சம்பாதிச்சு ஃப்ரீயா வாழலாம். நீங்க திரும்ப வரதோ லெட்டர்ஸ் அனுப்புறதோ கூடாது. ஏன்னா செல்ஃபியும் நீயும் ரொம்ப ஒட்டி இருக்கீங்க. கொஞ்ச நாள் வேற மாதிரி மாறி திரும்ப வரப்ப புது மனுஷனா வான்னு போட்டிருப்பான். பால் அந்த பக்கம் குழந்தைகளுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். ரோடியஸ் மனசுக்குள்ள இவன் எதுக்கடா இப்படி பண்ணான்னு நினைப்பான். லாஸ்டாவும் இன்னொரு லைன் இருக்கும் லெட்டர்ல, பார்த்தா அந்த சின்ன பிள்ளையும் கூட நீ வச்சுக்க, ஆனா அந்த ஸ்ட்ராங் உமன் எனக்கு தான் போட்டிருப்பான். இல்லைன்னு இதை கேட்டது இது உங்க அம்மாவுக்கு திருப்பி அனுப்ப முடியுமான்னு கேப்பா. ரோடியஸும் செஞ்சுட்டா போச்சுன்பா. இதுக்கப்புறம் காட்டுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டே வரப்ப செல்ஃபியா விஷயத்த அவளா செஞ்சுக்கிட்டாதான் நல்லா வளருவா. அதேதான் எனக்கும் பொருந்தும். இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு காணாவது அவளை போய் பார்க்கலாம்னு தோணுதுன்னு நினைப்பான். ஒன்ஸ் அவங்க வீட்டுக்கு போனதும் பிலிப்னு புது கேரக்டர் வருவான். நாமளும் இன்ட்ரோடியூஸ் ஆகிறப்ப அவன் நோபல் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகும் போது ஒரு கலப்பினால தள்ளி கையை மேல தூக்கி சொல்லட்டி இப்படி வணக்க வச்சு சொல்லணும்பா. ரோடியூஸும் அதை ட்ரை பண்ணுவான். பிலிப் அது ஒன்றும் மோசம் இல்லைன்ட்டு, நான் பிலிப் கிரே ரேட், உன் அப்பனும் நானும் கசின் தான், உன் அப்பா என்ன விஷயம் சொல்லி தாட்டி விட்டான்னு கேட்பான். ரோடியூஸ் மனசுக்குள்ள கிரே ரேட்லயே பணக்காரங்களும் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இங்க இருக்க பொண்ணுக்கு 5 வருஷம் கிளாஸ் நடத்தினா என்ன மேஜிக் யூனிவர்சிட்டியில சேர்த்து விடுவீங்கன்னு சொன்னாருன்பா. பிலிப் அவ்வளவுதான் சொன்னான்ட்டு ஃபர்ஸ்ட் என் பொண்ணை காட்டுறான்ட்டு கூட்டிட்டு போற வழியில ரோடியூஸ் மாஸ்டர் ஆன விதத்தை பாராட்டுவான். அவன் அதெல்லாம் என் மாஸ்டருக்கான கிரெடிட்டுங்கவான். பிலிப் உங்ககிட்ட பால்கான சாம் இருக்கு, அதால என் பொண்ணை மயக்கிறாதரா தம்பின்பா. ரோடியஸ் என் வயசே 7 தாங்கன்பா. அவன் அதெல்லாம் இருக்கட்டும், என் பொண்ணு ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் வில்ஃபுல்லா பழகுவா, அவன் விஷயத்துல எப்படி போகுமோன்பா. ரோடியஸ் பார்க்காம எப்படி தெரியுங்கிறப்ப அவன் கதவை நீக்கி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா பைபிளுக்கான ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப அழகானதா இருக்கும். ஆனா அவ சின்ன வயசு பையனை எதுக்கு எனக்கு டியூட்டரா கூட்டிட்டு வந்தீங்கன்னு கோவப்படுவா. ரோடியஸ் வயசுல என்ன இருக்குங்கிறப்ப சப்புன்னு வச்சிருப்பா. நம்மளால எதுக்கு தேவையில்லாம அடிக்கிறீங்க, திருப்பி அடிச்சா எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களான்ட்டு லைட்டா தான் அப்பிருப்பான். அவ அடுத்து பார்த்தா வாயிலே குத்தி பறக்க விட்டு அவன் மேல ஏறி உட்காந்து திரும்ப கை நீட்டாத அளவுக்கு பண்றான் பாரான்ட்டு மாங்குன்னு குத்துவா. பயவுள்ள ஏர் மேஜிக்கால பறக்க விட்டு பால் திரும்ப வீட்டுக்கு வந்து நான் உன்னை கொல்ல போறேன்னு நினைச்சிட்டு ஓடுவான். அவ வெறி கொண்டு தேடுறதெல்லாம் பார்த்துட்டு ரூடியஸ் மனசுக்குள்ள இதுதான் வில்ஃபுல்லா, மாங்கால வலையில அரக்கின் பாங்கடான்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பிலிப்ப பாக்கலான்னு வந்தா அவன் என் பொண்ணு எப்படின்னு கேட்பான். ரூடியஸ் பொண்ணை பெத்து வைக்க சொன்னா ராட்சசியை பெத்து வச்சிருக்கேன்ட்டு, இல்லங்க அப்பாவியான எங்களேடின்னு சொல்ல வந்தான்ட்டு கோருவான். பிலிப் என்ன கிவ் அப் பண்ணிட்டு போறேன்னு கேட்டா ரூடியஸ் திரும்பி போனா எங்க அப்பா வேற சீப்பா பாப்பாங்கன்பா. பிலிப் ரைட்டு சூப்பரா தம்பின்ட்டு கை தட்டுவான். இந்த ஒரு நிலைமையில அவளுக்கு எப்படி மேஜிக் கத்து தரலான்ங்கிற முடிவுக்கு வரப்ப பிலிப் ஏதாவது மேஜிக்கால சண்டை போட்டுக்கிது அவளை மாத்த போறேன்னு கேட்டா பயவுள்ள அவ ஒரு அடி வச்சா 10 அடி வைக்கிறா. ஏதாவது நான் தேவையில்லாத வேலை பார்த்தேன் நான் ஆளையே முடிச்சு விட்டுருவா. இன்கான்டேஷன் இல்லாம ஹீலிங் மேஜிக் வேற முடியாதுன்ட்டு மனசுக்குள்ள நினைச்சவன் நான் வேற ஒரு ட்ரிக் வச்சிருக்கேங்க தெளிவா கேளுங்கன்பா. இந்த இடத்துல கூட இருக்க கார்டு ஒரு மாதிரி உக்கிரமா காட்டுவாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ரூடியஸ்கான பெட்ரூம் கொடுத்திருப்பாங்க. அவன் போய் பெட்ல படுத்ததும் பிளான் ஒர்க் அவுட் ஆகணும். போன ஜென்மத்திலேயே நான் அடி வாங்கினதெல்லாம் போதும், கடவுளே தயவு செஞ்சு என்ன எப்படியாவது காப்பாத்துன்னு நினைப்பான். அங்க தூங்கினவன் கண்ணை முடிச்சு பாக்குறப்ப கஃபன் மாதிரி இருக்க ஒரு பாக்ஸ்குள்ள வந்து எந்திரிப்பான். கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கும். நான் நினைச்சபடி பிளான்லாம் சூப்பரா தான் போகுது, இருந்தாலும் இடம்லாம் கொஞ்சம் கிளீனா இருக்கும்னு நினைச்சேன். இடம் ரொம்ப அசுத்தமா இருக்கேன்ட்டு பக்கத்துல இருக்க பாக்ஸ நிக்குவான். பார்த்தா பிலிப்போட பொண்ணு எரிஸ் இருப்பா. மேஜிக் தெரிஞ்சு வச்சிருந்தா இந்த மாதிரி அசால்ட்டா கைத்தடலாம் எடுத்துருக்கலான்ட்டு ஃபயரால கை தெரிச்சிருப்பான். அவ போயிட்டு கிலேனை கூப்பிடுறதுக்காக ஃபோர்ஸ்ஃபுல்லா கதவு தட்டுவா. ரோடியஸ் நம்மள கடத்திட்டாங்க, இந்த இடத்துல நம்மளாதான் தப்பிக்கணும்பா. பார்த்தா இந்த இடத்துக்கு ஒரு மொட்டை வந்துட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன்பா. ரோடியஸ் பொறுமையா போடன்னு கண்ணடிப்பான். அவ நீ கிட்ட வந்தாலே நாறுதுங்கவான். அந்த மொட்டையை அவகிட்ட நடந்துக்கிறது ரொம்ப ரஃபா இருக்கும். இவன் தரையில தள்ளி விட்டு மண்டையை மிதிப்பான். அடிப்பி அடின்னு. ரோடியஸ் அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி நிக்கும் போது மொட்டை கிட்ட வந்து வாயிலே குத்திருப்பான். ரோடியஸ் அப்பவும் கண்ணடிப்பான். அந்த மொட்டை என்ன பண்றதுன்ட்டு கதவை சாத்திட்டு கிளம்பி இருப்பான். எரிஸ்க்குல வாயில பயங்கரமா ரத்தம் வரும். இருங்கடா உங்களை என் தாத்தா கிட்ட சொல்றேன்பா. ரோடியஸ் ஹீல் பண்ணி விடுவான். பட் முழுசா இல்ல. அவளும் ஏன்டா இப்படி அறகுறையா பண்றேன்னா ரோடியஸ் நீயா தான் பாத்துக்கணும்பா. அவ எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்கவா. அப்ப படிக்கனாவது செய்யும்பா. அந்த பக்கம் கடத்தல்காரனுங்க ஜாஸ்தி முடிவுள்ளவன் பொண்ணு மேல அப்படியே கை வைக்கணும் மொட்டைன சத்தம் போட்டா அவன் 2 பேரும் மூச்சு விடுறாங்க. வெறும் பையனை வச்சு மட்டும் சமாளிச்சுக்கலாமான்பா. ரோடியஸ் இதெல்லாம் கேட்டவன் இது ஏதோ சரியா இல்லைன்ட்டு
இவனுங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு தெரியாம சண்டைக்குலாம் இறங்க முடியாது. அதுன்னு மட்டும் இல்லாம வயலன்ஸ்னு இறங்கினா இவன் என்ன பஞ்ச் பண்றதை நிறுத்த மாட்டான்னு நினைச்சிட்டு மேஜிக் மூலமா தப்பிச்சு போவான். எரிஸ் இதை பார்த்து என்னையும் கூட்டிட்டு போன்பா. அவன் முடிஞ்ச எந்திரிச்சு வா கத்தாம இருப்பான். பார்த்தா இங்க மொட்டையை வந்திருப்பான். நம்மால் தான் மேஜிக் மூலமா கதவை அடைச்சிருப்பான். அவங்க டொப்பு டொப்புன்னு தட்டவும் எரிஸ் என்ன இங்க இப்படியே விட்டு போயிடாதேன்பா. ரோடியஸ் அப்படின்னா என்ன அடிக்க மாட்டான் வயலன்ஸை காட்ட மாட்டான்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுங்கவும் அவ ரொம்ப தயங்குவா. அவங்க கதவை நீக்கவும் உள்ள பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. ரோடியஸ் அவளை காப்பாத்தினதும் ஹீல் பண்ணி விடுவான். அவ சத்தியத்தை பெரிய பொருட்டை எடுத்துக்கிட்ட போல இருக்காது கத்திருப்பா. நம்மளால அப்படின்னா பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு கிளம்பவும் அந்த மொட்டையை வாய்ஸ் கேட்கும். எரிஸ் பொறுமையா வந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லுன்பா. ரோடியஸ் ஏற்கனவே சத்தியத்தை உடைச்சவங்களை எல்லாம் நான் நம்புறது இல்லைன்பா. அவன் நான் திரும்ப அப்பெல்லாம் நடந்துக்க மாட்டேங்கவும் தான் கூட்டிட்டு போவான். ஒரு வைக்கோல் கிட்ட ஒளிஞ்சிட்டு அங்க இருக்க போர்டை பார்த்து ரோவா பக்கத்தால இருக்க ஊர் தான் போலன்பான். எரிஸ்க்கு படிக்க கூட தெரியாது. அவன் இந்த மாதிரி டைம்ல படிச்சிருந்தா மேப்பை பத்தி தெரிஞ்சிருக்கும், எழுத்துக்களை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஹேண்டியா இருந்திருக்கும்பா. அவ அதான் நீ இருக்கே நான் ஏன் படிக்கணும்பா. ரோடியஸ் என்ன பார்த்தா வேலைக்காரமாய் தெரியுதான்பா. அவ நீ என் டியூட்டர் ஆச்சேன்கவும் ரோடியஸ் உனக்கு தான் என்ன பிடிக்கலையே என்ன நீங்க கூப்பிட்டுக்க கூட இல்லைன்பா. எரிஸ் பல்ல கடிச்சுப்பா கோவத்தை கண்ட்ரோல் பண்ண. இதுக்கப்புறம் ஒரு பெருசு கிட்ட லிஃப்ட் கேட்டு கார்ட்ல போவாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல குதிரையில படு வேகமா வெறி பிடிச்ச மாதிரி போவானுங்க. நம்ம ஆளுகளும் சைலண்டா உட்காந்துப்பாங்க. இதுக்கப்புறம் ரோவா வந்ததும் ரெண்டு பேரும் சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. எரிஸ் எல்லாம் கொட்டாய் விடுறத பார்த்துட்டு நம்ம ஆளு இவன் நடந்த விஷயங்கள்ல ரொம்ப டயர்டா இருப்பா போலன்ட்டு மேனர்ல வேலை செய்யற ஆள் தானே நீன்ட்டு முன்னால போனா சைட்ல இருந்து வந்து எரிச தூக்கி இருப்பானுங்க. ரோடியஸும் முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்தலான்ட்டு எர்த் மேஜிக் அண்ட் ஃபயர் மேஜிக்லாம் பயன்படுத்துவான். அந்த பக்கம் இருக்கவனுங்க எரிஸ் கழுத்துல கத்திய வச்சிருப்பாங்க. அந்த மேனர்ல ஒர்க் பண்ற ஆள் வந்தவன் தம்பி மேஜிக் வச்சுட்டு என்ன பண்ணுவ. லேடி எரிச மட்டும் ரொம்ப தூரத்துக்கு தாட்டி விட்டா இங்க இருக்க எல்லாரும் பணக்காரங்களாயிரலான்பா. இந்த இடத்துல வச்சு ரூடியஸ் கிட்ட பேரம் பேசுவாங்க. ஏன்னா பயவுள்ள மேஜிக்ல மாஸ்டரா இருக்கான்ல இவனை கண்டிப்பா அவங்களால சமாளிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால வர ப்ராஃபிட்ல ஒரு ஷேர் தரோன்பாங்க. ரூடியஸும் எவ்வளவு கொடுப்பீங்க. மேஜிக் யூனிவர்சிட்டியில 2 பேர் படிக்கிறக்கான காசு வருமானு கேட்பான். அந்த மேனர் ஒர்க்கர் பயங்கரமா சிரிச்சுட்டு ப்ராஃபிட்ல வர மிச்ச மீதி காசை வச்சு 10 பேர்த்த படிக்க வைக்கலாண்டான்பா. ரோடியஸ் டீல் நல்லா இருக்கேன்கவும் எரிஸ்லாம் அழுதுருப்பா. அந்த மேனர் ஒர்க்கர் இங்க பாரு இந்த பொண்ணு இருக்கு இது ஒரு பீட இவளால வாழ்க்கையே நரகம் போல வாழ்ந்துட்டு இருந்தான் தெரியுமா. இவளுக்கு டியூட்டர் ஆன உனக்கும் அதே நிலமதான்பா. நீல முடிக்கார உன் வயசுக்கு பண விஷயம் எல்லாம் பெருசுங்கிறது நல்லாவே புரிஞ்சிருக்கே பரவாயில்லன்பா. ரோடியஸ் மேஜிக்கை பயன்படுத்திட்டே இருக்கதை பார்த்துட்டு கையை கீழே இருக்குன்பா. ரோடியஸ் பணத்தை தாண்டி பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குன்பா. ஆப்போசிட்ல இருக்கவனுங்க வெறுத்திருப்பானுங்க. பயவுள்ள பாஸ்ட் லைஃப்ல 20 வருஷ காலமா பல விஷயங்கள் இருந்திருப்பான்ல. குறிப்பா நாவல்ல வர சில நீச்சஸ்ல ஒரு பொண்ணை கைவிட்டா வாழ்க்கை எப்படி இருக்கும் அவளையே காப்பாத்தினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. பணத்தால ஒய்ஃபுவை வாங்க முடியுமாடான்னு கத்துவான். எல்லாம் முழிப்பானுங்க என்னடா பேசுறான்னு. ரூடியஸும் இதை சவுண்டா சொல்லிருக்க கூடாதோன்ட்டு கையில இருக்க நெருப்பு பிளேர் மாதிரி பயன்படுத்தியிருப்பான். அது நிறைய பேத்துக்கான சிக்னலா மாறி இருக்கும். இதுக்கப்புறம் களத்துல இறங்கி ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த நீல முடிக்காரன் சைட்ல புகையா போயிடும். அவன் என்னதான் தடுத்தாலும் அந்த மொட்டைனை அடிப்பக்கமா அடிச்சிருப்பான் எர்த் மேஜிக் மூலமா. எரிச காப்பாத்திட்டு தப்பிச்சு போலான்னு பார்த்தா அந்த நீல முடிக்காரன் விடுற போலவே இருக்காது. ரூடியஸ் என்ன பண்ணாலும் சமாளிப்பான். அவனும் ஏர்ல பறந்து அப்படியே தப்பிக்கலான்னு பார்த்தா அவன் நார்த் கார்ட் ஸ்டைல்ல கத்திய விட்டு எரிஞ்சிருப்பான். ரோடியஸ் அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்ப கிளைன் சரியான டைமுக்கு வந்து காப்பாத்திருப்பா. 2 பேர்த்தோட தலையும் செதறி இருக்கும். எரிஸ் கிளைனை பார்த்ததும் சந்தோஷப்பட்டு ஓடுவா. ஆனா ரோடியஸ்க்கு அந்த முன்னாள் அவங்க சடலத்தை பார்த்ததும் ஒரு மாதிரி காதெல்லாம் கொய்யுங்கும். அப்படியே ஆளு அல்லு இல்லாம உட்காந்துருப்பான். கிளைன் வந்தவ மொத்தம் 2 பேர் தானான்னு கேட்டா ரோடியஸ் இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கான்பா. கிளைன் நல்ல வேலையா சிக்னல் கொடுத்த அதை பார்த்துதான் என்னாச்சுன்னு செக் பண்ண வந்தேன். நல்ல டெசிஷன் எடுத்திருக்கப்போ அவன் அவங்க 2 பேத்துக்கு என்னாச்சுன்னு கேப்பா. அந்த பக்கம் அந்த மேனர் ஒர்க்கர்லாம் ரொம்ப பயந்துருப்பான். ஐயோ எதுக்காக கிளைன் கிட்ட மாட்டினங்கிற போல அப்படியே பதறுவான். ரோடியஸ் கிளைனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான் காப்பாத்த வந்ததுக்கு. இதுக்கப்புறம் 3 பேரும் நடந்து வரப்ப அந்த மேனர் ஒர்க்கரோட முடிய பிடிச்சி இழுத்துட்டு வருவா கிளைன் கட்டி போட்டு. எரிஸ் நாளையில ஒரு கட்டத்துக்கு மேல நடக்க முடியாம அப்படியே உட்காந்துருப்பா. பிலிப் இந்த பக்கம் வந்து எரிஸோட நிலைமையை பார்த்துட்டு அப்படியே அலற ஆரம்பிச்சிருப்பான். ஆமா என்ன பண்றன்ட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ரூடியஸ பார்த்தா ரூடியஸ் ஒரு மாதிரி டல்லா இருப்பான். கிளைன் அந்த மேனர் ஒர்க்கரை தூக்கி போடவும் பிலிப் வந்தானா நினைச்சேன் முதல் விளைவனம் தூக்கிட்டு போங்க என் கண்ணு முன்னால நிக்க வேண்டான்பான். அவன் லார்ட் பிலிப் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கதறுவான். அப்படியே தலையை பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. பிலிப் பொண்ணு மேல கை வச்சிருப்பான் இல்லையா நீ ஓகே தானான்னு. அவ கையை தட்டி விட்டு எந்திரிச்சவ வீட்டுக்கு வர வரைக்கும் தானே சத்தியம் இல்ல இப்ப நான் வாய் பேசலாம்லன்பா. அவனும் பேசலான்கவும் அவ பாட்டுக்கு முன்னால போவா. ரூடியஸ் மனசுக்குள்ள பிளான் மொத்தமா சொதப்பிக்குச்சு. நான் விஷயங்கள் இந்த அளவுக்கு மோசமா முடியும்னு நினைக்கல. ஆமா நான் திரும்ப செத்த என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் என்ன ஆயிருப்பேன்னு நினைச்சிட்டு பிலிப் அண்ட் எரிஸ் கிட்ட எதுவுமே பேசாம அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போலான்னு கிளம்பியிருப்பான். எரிஸ் நெல்லு நீ என்ன வெறும் எரிஸ்னு மட்டும் கூப்பிடலான்னு உனக்கு நான் ஸ்பெஷல் பெர்மிஷன் தரேன். இதெல்லாம் உனக்கு பெருமிதன்பா. அவனும் நீ இப்ப என்ன சொல்ல வர நான் உங்களுக்கு இங்க டியூட்டரா இருக்கலாமா லேடி எரிஸ்னு கேட்டா அவ வெறும் எரிஸ்னு மட்டும் சொல்லிக்கன்பா. ரோடியஸ் சந்தோஷமா சிரிச்சிட்டு முன்னாலே ஓடி வரப்ப மனசுக்குள்ள ஒருவேளை என் பாசத்துக்குரிய பாயிண்ட்ஸ் இது வந்து என்ன ஒட்டிக்கிச்சோ இல்ல என்ன அபிஷியல் டியூட்டரா வச்சு பழி வாங்கணும்னு நினைக்கிறாளோன்னு நினைச்சிட்டு என்னமோன்னு காலமே பதில் சொல்லட்டுன்ட்டு முன்னால போயிருப்பான். இந்த இடத்துல யங் லேடி அண்ட் வயலன்ஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க.